மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ரிசல்ட் எப்படா வரும் அப்படின்ட்டு. இந்த வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இன்னும் ஒரு வாரம் நம்ம வெயிட் பண்ணலாம். 15லேருந்து 20க்குள்ளே ரிசல்ட், ரீநீட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துடும். ஓகே, நல்ல மார்க் வந்துடும், நல்ல காலேஜுக்கு நீங்கள் போகலாம். இன்னொரு குட் நியூஸ், நம்ம மதுரை எய்ம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஓவர், இந்த வருஷம் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எய்ம்ஸ் மதுரையில் சேர்றது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ 650க்கு மேலே வாங்குறவங்க எல்லாருமே ஒரு ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம போகலாம். எய்ம்ஸ் மதுரை போகலாம், ஜிப்மர் புதுச்சேரி போகலாம். அது மாதிரி ஒரு 650க்கு மேலே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டா கொஞ்சம் கட் ஆஃப் கொஞ்சம் குறையும், மற்றவங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். யோசனை பண்ணுங்க. ஓகே, அடுத்து கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்குது, நம்ம வீட்டில் தான் இருக்கோம், இருந்தாலும் ப்ரைவேட் காலேஜ் போகக்கூடிய ஐடியாலாம் இல்லை அப்படின்னா, ஐ கிவ் யூ அ குட் சஜஷன். கம்மிங் சண்டே 12ஆம் தேதி ஒரு மணி நேரம் ஒரு அருமையான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ஓகேயா, மதுரை கேர்ள்ஸ் கேம்பஸ். இது மதுரை அருப்புக்கோட்டை ரோட்டில் இருக்குது, எழியார்பத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கூகுள் மேப்பில் நீங்கள் சக்தி நீட் அகாடமி மதுரைன்னு போட்டால் நீங்கள் லொக்கேஷன் பார்த்துக்கலாம். பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களாக இருந்தாலும் வரலாம், வந்து எழுதலாம். ஸோ நீட் ரிப்பீட்டர்ஸ், பாய்ஸ் கேர்ள்ஸ். நமக்கு பாய்ஸ் கேம்பஸ் அழகர் கோயிலில் இருக்குது, கேர்ள்ஸ் கேம்பஸ் எலியார்பத்தியில் இருக்குது. நீங்கள் எலியார்பத்தியில் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதலாம். என்னைக்கு பரீட்சை 12ஆம் தேதி 12/7. இது ஒரு சண்டே. இன்னும் 2 நாள் தான் இருக்கு, வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை. கன்வீனியன்ட் டைம் உங்களுக்கு 11:30 to 12:30. காலையில் வீட்டிலேருந்து என்ன டிஸ்டன்ஸ்னு பார்த்துக்கோங்க. தாராளமாக 11:30 மணிக்கு வந்தால் போதும். ஒரு 9 மணிக்கு கிளம்பி நீங்கள் பரீட்சைக்கு வந்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் பயாலஜி. இது ஒரு ஃபுல் பயாலஜி எக்ஸாம், ஃபுல் பயாலஜி நீட் மாடல் எக்ஸாம். இந்த ஃபுல் பயாலஜி நீட் மாடல் எக்ஸாம்னா 90 questions, 360 marks. we are giving 1 hour OMR sheet. இந்த பரீட்சையை எழுதுறீங்க. இது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். இதுக்கு ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு சொன்னா, பயாலஜினா நம்ம 360 மார்க்குக்கு பரீட்சை எழுதுறோம்ல, அதில் கண்டிப்பாக ஒரு 300 தாண்டிடுவோம். நல்லா படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்பீட்டர்ஸ், பயாலஜி தரவாக படிச்சிருப்பீங்க, 300 மார்க் கண்டிப்பாக தாண்டிடுவீங்க. 300 மார்க் தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 10,000 rupees ஸ்காலர்ஷிப். 330 அப்படின்னா 15,000 rupees ஸ்காலர்ஷிப். 345க்கு மேலே போயிட்டீங்கன்னா 20,000 ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது உங்களால் ஈஸியாக வாங்க முடியும். இதில் எந்த கஷ்டமும் எந்த சிரமமும் உங்களுக்கு இல்லை. ஒரு பயாலஜி எக்ஸாம் எழுதி 300 மார்க் வாங்கினா ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸிலி அச்சீவபிள் டார்கெட். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 11:30 மணிலேருந்து 12:30 மணி. ஸோ எந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்கணும் அப்படின்னா 8248610881. ரைட்டா? 8248610881. நீங்கள் உடனே புக் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, பதிவு பண்ணிட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பரீட்சை எழுதுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இங்கே சேர வேண்டிய அவசியமே ஏற்படல, நீங்கள் எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு போயிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். அதனால் ஒரு பரீட்சை எழுதுறது தப்பு இல்லை இல்லையா? அதனால் ப்ளீஸ் கம் அண்ட் ரைட் திஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஷுட் மேக் யூஸ் ஆஃப். இது மட்டும்தான் இல்லை, இன்னமும் நிறையா ஆஃபர்லாம் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். இந்த ஸ்பெஷல் கன்செஷன் இன் அடிஷன் டு த ஸ்காலர்ஷிப் ஆஃப் பயாலஜி டெஸ்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் +2, அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால், இது ஃப்ரெஷருக்கு தான். நீங்கள் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் 2026 எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கு. நீங்கள் ICSE ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். 500 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தால் 10,000, 525க்கு மேலே வாங்கியிருந்தால் 20,000, 550க்கு மேலே இருந்தால் 30,000, 575க்கு மேலே இருந்தால் 40,000. இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இருக்கு. சரியா? ஒரு நல்ல 12th நல்ல மார்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ நீங்கள் நீட் எக்ஸாமுக்காக கிராஷ் கோர்ஸ் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் ரீநீட் மறுபடியும் வேற ஒரு 30 நாள் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக பயாலஜியே படிச்சிருப்பீங்க. அப்போ பயாலஜி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும். ப்ளஸ் யூ ஹாவ் காட் அ குட் +2 ஸ்கோர். அந்த +2 ஸ்கோர்லையுமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அடுத்தது சிபிஎஸ்சிக்கு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பரீட்சையே 500 மார்க்குக்கு தானே,
அதில் 400க்கு மேலே வாங்கியிருந்தா 10,000, 425னா 20,000, 450னா 30,000, 475னா 40,000. இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இருக்கு. ஸோ யூ ஆர் அ சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட், யூ ஹாவ் அ குட் சிபிஎஸ்இ ஸ்கோர் அண்ட் யூ ஆர் ரைட்டிங் த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். அதுலேயும் நல்ல மார்க் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் தானே, அதை பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரீநீட்டில் ஓகே, ரீநீட் வந்து கஷ்டமான பேப்பர் தான், இருந்தாலும் உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, நீங்க ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 300 மார்க் வாங்கிட்டாலே அதுல ஒரு 10,000 ருபீஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கு. 350 தாண்டிட்டீங்களா 20,000 ரூபா, 400 தாண்டிட்டீங்களா 30,000 ரூபா, 450 தாண்டிட்டு 40,000 ரூபா. இன்னும் அதிகமான மார்க் போக போக உங்களுக்கு அட்மிஷனை நோக்கி நீங்க போயிடுறீங்க. இது வந்து 450க்கு மேல இருந்தா 40,000 ரூபா. ரொம்ப அருமையான வாய்ப்பு இல்லையா இது ரீநீட் ஸ்கோர். அப்ப யூ ஹவ் காட் அ டீசன்ட் ரீநீட் ஸ்கோர், very decent +2 score and also a scholarship score, then நிறைய டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது நம்மளுடைய சக்தி ஸ்டூடெண்டாக இருந்தா, இப்போ மதுரையில் படிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய நம்மளுடைய சக்தி நீட் அகாடமி லாஸ்ட் இயர் படித்தவங்க அட்மிஷன் மிஸ் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா அவசியம் இப்போ வந்து இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா நல்லது. ப்ளஸ் அந்த டிஸ்கவுண்டோட சேர்ந்து நமக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால ஒரு 20,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் நாங்கள் தரோம். கிராஷ் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இது அப்ளிகபிள், 1 இயர் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இது அப்ளிகபிள். சரியா? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். நம்ம கேம்பஸ் திருச்சியில் கேர்ள்ஸ் கேம்பஸ் காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், திருச்சியில் பாய்ஸ் கேம்பஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் இன்ஜினியரிங் காலேஜ், காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட். திருச்சியில் கேர்ள்ஸ் கேம்பஸ் டே ஸ்காலருக்காக தனியாக ஒரு கேர்ள்ஸ் கேம்பஸ் வந்து நியர் த கமலா நிகேதன் ஸ்கூல் இது இருக்கு. மதுரை கேர்ள்ஸ் கேம்பஸ் சுப்புலட்சுமி லட்சுமதி காலேஜ் எலியார்பத்தியில் இருக்கு. மதுரை பாய்ஸ் கேம்பஸ் இஸ் அழகர் கோயில், மதுரை பாய்ஸ். ஓகே, ஃபோன் நம்பர்ஸ் திருச்சி கேர்ள்ஸ், திருச்சி பாய்ஸ், திருச்சி டே ஸ்காலர், மதுரை கேர்ள்ஸ், மதுரை பாய்ஸ். ஓகே, டேக் அ ஸ்கிரீன்ஷாட். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, என்ன டவுட்டாக இருந்தாலும் பேசுங்க. விஷ் யூ குட் லக். தேங்க்யூ.